உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் பண்ணிருப்பா? இது அந்த டிரைவரோட வேலை தான். அவன் நமக்கு எதிரா ஏதோ சதி பண்றான். ஐயோ, செல்போனை காணுமே. கையில தானே வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, போன் இல்லாம இப்ப என்ன செய்யறது? ஐயோ, எங்க மிஸ் பண்ணோன்னு தெரியலையே. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. போறேன் மேடம். மேடம் மேடம். யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம், என் பேர் பிரியா. கல்யாண பொண்ணுக்கு மெகந்தி வைக்க வந்திருக்கேன். சாமுண்டீஸ்வரி மேடம் தான் என்ன வர சொன்னாங்க. அப்படியா? சரி வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ரேவதி, ரேவதி, இங்க வா. இதோ வரேன் சித்தி. சொல்லுங்க சித்தி. இவதான் கல்யாண பொண்ணு. இவளுக்கு தான் மெஹந்தி போடணும். ஓகே மேடம். இவளுக்கு மட்டும் இல்ல, இவ அக்கா தங்கச்சிங்களுக்கும் சேர்த்து போடணும். சரிங்க மேடம். முதல்ல பொண்ணுக்கு போட்டு விடுறேன், அப்புறம் இவங்க எல்லாருக்கும் போட்டு விடுறேன். என்னென்ன டிசைன்லாம் வச்சிருக்கீங்க காட்டுங்க. இந்தாங்க பாருங்க. இது எதுவுமே எனக்கு ஓகே இல்ல. என் மொபைல்ல நான் உங்களுக்கு டிசைன் காட்டுறேன், அந்த மாதிரி போட்டு விடுங்க. ஓகேவா? சரிங்க மேடம். இங்க பாருங்க. ஓகே மேடம், இதே போட்டுடலாம். ஸ்வாதி அக்கா, அத கூட. நல்லா இருக்கு. ஓகே மேடம், உங்க இஷ்டம் தான். இதே போட்டு விட்டுறேன். அக்கா, அடுத்து இந்த டிசைன் உனக்கு போட சொல்லிடலாம். எனக்கு என்ன டிசைன் வேணும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். பொண்ணை விட நீங்க தான் அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கிண்டல் பண்ணாதீங்க சித்தி. சரி சரி, உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். ஏய் ரேவதி அக்கா, உனக்கு என்ன டிசைன்? இத பாருங்க. ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் இடையிலன்னு சொல்ல வந்தாரு. அது என்ன? அது அது என்னன்னா, அவன் என்ன சொல்ல வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். நான் அவனுக்கு அண்ணி இல்ல, அம்மா மாதிரின்னு சொல்ல வந்திருப்பான். என்ன மகேஷ், அதானே? ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். ரேவதி, பெருமைக்காக இதை சொல்ல வரல. பெத்த அம்மா மாதிரி தான் இவனை நான் பாத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா மாதிரி இருக்க இந்த அண்ணிய எப்படி பிரிஞ்சிருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிருப்பான். உங்க அம்மா தான் இவனை வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, அண்ணிய பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டம். நான் அதை தான் சொல்ல வந்தேன். சரி ரேவதி, மகேஷ் இப்படி வந்து பேசினத இந்த இடத்தோட மறந்துரு. வெளியே யார் கேட்டாலும் இத பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். நமக்கு இப்ப கல்யாணம் தான் முக்கியம். அதை நல்லபடியா நடத்துவோம். சரி. ஆமா மகேஷ், அவங்க சொல்றதுதான் சரி. இனிமே இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். சரி. கல்யாண வேலையில தலைக்கு மேல இருக்கு. அதனால தேவையில்லாம குழப்பிக்க வேண்டாம். தெளிவா இருங்க, போல்டா இருங்க. என்ன? சரி ரேவதி, போலாம் வாங்க. போலாம். அப்பாடா. டேய் வா. நீ டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? நான் எடுத்துட்டேன். என்ன டிசைன்? நல்லா இருக்குக்கா. எங்கக்கா காட்டு. நல்லா இருக்கு. என்ன மாப்பிள்ள சார், அக்கா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அப்ப நாங்க வரோம். சரி ரேவதி, நாங்க வரோம். நாங்க வரோம் மேடம்.
ரூமுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. மாயா கிட்ட அப்புறம் தான் அத பத்தி கேட்கணும். இங்க வரியா? வெள்ள பிங்கானும் காலர் பட்டனும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஜோடியா வர்றத. ஏய், எங்க கிட்ட உங்க வேலையை காமிக்கிறீங்களா? நீங்க என்ன பிளான் போட்டாலும் அதை உடைச்சிருவோம்டா. அப்ப ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலையா? இந்த தடவை குறி மிஸ் ஆயிடுச்சா? குறி வச்சா யார விழுந்திருக்கணுமே. டேய், நீ என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா? நீ ஏன் ஒரு ஜோக்கர்? நீ எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுறியா? ஜோக்கர்ல நான் சூப்பர் ஸ்டார்டி. இந்த ஜோக்கர் போக போக என்ன பண்ண போறான்னு நீ பார்க்க தானே போற. இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காகலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இன்னும் இந்த மாதிரி நிறைய அதிர்ச்சி பூம் பூம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ராஜா. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க 2 பேரும் மேடம் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க உங்களை எதுவும் செய்யாம நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா சிலம்பம் சொல்ற மாதிரி கேளுங்க. இல்லன்னு வையே அத்த 2 பேரையும் துப்பாக்கிக்கு பலி கொடுத்துருவாங்க. அப்படியா? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஒன்னும் கிழிக்க முடியாது. மகேஷ் ரேவதி கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாடா. எப்பா எப்ப இந்த வெள்ளப்பிங்க எப்படி சொல்லிட்டு போகுது? அது சும்மா உதறி விட்டு போறது. அவங்கள பார்த்தாலே தெரியல, அவங்க முகத்துல பயம் தெரியுது. இதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். வாங்க. சூப்பர்ப்பா. டேய், நீ எதுக்குடா திடீர்னு ரேவதியை பார்த்து எல்லா உண்மையை சொல்ல போன? அது நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அதுக்குள்ள நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருப்ப. என்ன பண்ண சொல்ற? ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்னை காணோம். எங்க போனேன்னு தெரியல. அப்பதான் அந்த லூசு பையன் மயில்வாகன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ அவங்க கஸ்டடியில இருக்கிறதாகவும், நான் உடனே போய் ரேவதி கிட்ட நம்மள பத்தின எல்லா உண்மையும் சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் நான் ஓடி போய் நான் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பார்த்தேன். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? அந்த டிரைவரும் அந்த காமெடி பீஸும் நமக்கு எதிரா எல்லா வேலையும் செய்யறவனுங்க. அவனுங்க சொன்னாங்கன்னு நீ ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? இல்ல, அது இருந்தா நம்ம கதையை முடிஞ்சிருக்குமேடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.